ஹாய் guys, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மண் சட்டிலேயே வத்த குழம்பு கல்யாண வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா. மண் சட்டி சூடானதுக்கப்புறம் அதில் நல்ல தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேருங்க, அப்போ தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் சுண்டவத்தில் இருக்குங்க ஒரு கையளவு எடுத்து போட்டு அதை நல்லா பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை எடுத்தது அந்த எண்ணெயிலேயே நம்ம கொஞ்சம் கடுகு, வெந்தயம், கை நிறைய கருவேப்பிலை, உங்களுக்கு தேவையான அளவு வெள்ளைப்பூடு, குட்டி வெங்காயம், கண்டிப்பாக இது குட்டி வெங்காயம் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்குற அளவு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்குறது அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப ஹெல்திங்க. அதனால் கண்டிப்பாக எல்லா சமையல்லையுமே நீங்கள் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், பிரியாணியை தவிர. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தக்காளி இருக்குங்க, தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வீட்டில் அரைச்ச மசால் பொடி இருக்குல்லங்க, அது 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு லைட்டாக நம்ம புளி கரைச்சி வச்சுருப்போம்ல, அது லைட்டாக அந்த தண்ணி, ஏன்னா மசால் கருகிராமல் இருக்கிறதுக்கு லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு அது நல்லா மசால் வடை போகிற வரையும் நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் விட்டுறலாங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையா வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மசால் வடையே இல்லாமல் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஃபுல்லாகவே சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரையா நல்லா குக் பண்ண விட்டுருங்க. நல்லாவே குக் பண்ணணுங்க. இதில் மசாலு நம்ம போட்டிருக்க வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாமே கலந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் வருங்க. இப்போவுமே அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டவத்தல் இருக்குல்லங்க, அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதுதாங்க ரொம்ப மெயினான விஷயம். இப்போ நான் ஒரு பொடி போடுறேன் இல்லைங்க, இதுதாங்க வத்த குழம்பு எப்போயுமே நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட வாவ் செம்மையாக இருக்குன்னு சொல்ல வைக்கிறது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் என்னென்ன சேர்த்துருக்கின்றதை மேலே எழுதியிருக்கீங்க, நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் நிறைய அரைச்சி வச்சுக்கிட்டீங்க வைங்களேன், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போயுமே வத்த குழம்பு, வெள்ளைப்பூடு குழம்பு அதெல்லாம் போடும்போது இதை சேர்த்து போட்டு பாருங்களேன், யாருமே நோ சொல்லாமல் வச்சு சாப்பிடுவாங்க. இன்றைக்கி மட்டும் இல்லை, மறுநாளும் வச்சு சாப்பிடுவாங்க. இன்றைக்கி மெயின் டிஷ்ஷாக இருக்குது, நாளைக்கு தயிர் சாதத்துக்குலாம் சைட் டிஷ்ஷாக மாதிரி இருங்க. அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற செம்மையாக இருக்குங்க. மண் சட்டிக்கே உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்கள் அதை ஆஃப் பண்ணாலும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த கொதி இருந்துகிட்டே இருக்குங்க. இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க.